ஜப்பான். ஜப்பான பத்தி யோசிச்சாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது அனிமி தான் இருக்கும். பட் இத தாண்டி ஜப்பான்ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அரவுண்ட் தி வேர்ல்ட் சீரிஸ்ல இனி நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜப்பான். இன்னைக்கு ஜப்பான பத்தி அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்டர் நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. மறக்காம இந்த ஷார்ட்ஸ ஃபுல்லா பாருங்க. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் லைட்லாம் வந்து கிரீனுக்கு பதிலா ப்ளூ கலர்ல யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது இவங்களோட லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, கிரீனுக்கும் ப்ளூக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான வேர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கவர்ன்மெண்ட் அஃபிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1973 கவர்ன்மெண்ட் கொடுத்த ஒரு ரூல்ஸ் படி, இவங்க வந்து டிராஃபிக் லைட்ஸ்ல கிரீன் கலந்த ஒரு ப்ளூ டிண்ட் கலரை யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த ரூல். அதாவது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இங்க நடந்த கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் எவால்யூஷன பறைசாற்றும் விதமா அத பண்றாங்க. நீங்க ஜப்பான் நாளைக்கு போனீங்கன்னா, அங்க நீங்க பார்க்குற ப்ளூ டிராஃபிக் லைட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கிரீன் தான். அது ஒரு கிரீன் கலந்த ஒரு ப்ளூ டிண்ட்.